மொழியாம் நம் அமிழ்த மொழி நம் தமிழ் மொழி அதை பற்றிய ஒரு நாடகம். எடுத்து ஓரமாச்சிரு, அது எடுத்து ஓரமாச்சிரு. இது கூடிய அனைவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயுத மொழியை பற்றி இப்பொழுது காண்போம். சூரியன் பரபரப்பாக வீசுகிறது. கார்மேகங்கள் ஒன்றிணைந்து மழையை உருவாக்குகிறது. மழை பூமியை நோக்கி விடும் பொழுது அது ஒரு பள்ளத்தை நோக்கி செல்கின்றது. அந்த பள்ளத்தை நோக்கி செல்லும் பொழுது அதில் குளமாக இயங்குகிறது அந்த மழை. அந்த குளம் சில மாதங்களாக அந்த தண்ணீரில் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரில் பாசனம் பிடிக்கிறது. பாசனம் புழுவாக மாறுகிறது. புழு நீராக மாறுகிறது. நீர் தவளையாக மாறுகிறது. தவளை பாம்பாக மாறுகிறது. பாம்பு பள்ளியாக மாறுகிறது. பள்ளி பறவையாக மாறுகிறது. பறவை ஆமையாக மாறி குரங்காக மாறுகிறது. உலகில் இருந்துதான் நம் ஆதி மனிதன் தோன்றுகின்றான். ஆதி மனிதனுக்கு அப்பொழுது எதுவுமே தெரியவில்லை. ஆதி மனிதன் சிந்தித்தான். ஐம்பூதங்களையும் உணர்ந்தான். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு என ஐம்பூதங்களையும் உணர்ந்தான். அவன் அருகிலுள்ள விலங்குகளை பார்த்தான். அதிலிருந்துதான் நாம் பந்தம் என்பதையும் உணர்ந்தான். அவன் நிற்கும் தளத்தை பார்த்தான், உணர்ந்தான். ஆனால் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. உட்கார்ந்து பார்த்தான். அந்த மண்ணை தூக்கி வார ஆரம்பித்தான். அது விளையாடினான். அதில் ஒரு புள்ளி வைத்தான். அதுதான் பிரபஞ்சம். மறுப்புள்ளி வைத்தான். அதுதான் மெய், அதாவது உடல். மறுப்புள்ளி வைத்தான். அதுதான் நீர், இதயம். ஆதி மனிதன் இப்படி அனைத்தையும் உணர்ந்தான். ஆதி மனிதன் ஒவ்வொரு பாறைகளிலும் தரைகளிலும் குகைகளிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் செதுக்கினான், வரைந்தான், சுருக்கினான். இப்படிதான் நம் தமிழ் மொழி உருவானது. அந்த ஒரு புள்ளியை வைத்து உயிரெழுத்துக்களை உருவாக்கினான். ஒரு புள்ளியை வைத்து ஆக்கேற்று உணர்ந்தான். பிறகு ஓக்கேற்று உணர்ந்தான் நம் ஆதி மனிதன். பிறகு முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்களை எழுதினான். அதை உணர்ந்தான். இப்படிதான் நம் தமிழ் எழுத்துக்கள் உருவானது. பிறகு ஆண்களிடம் யோகக்கலையை கற்றான். அவன் உணர்வுகளை தேட ஆரம்பித்தான். அந்த உணர்வின் மருத்துவத்தை அறிந்தான். அது மறந்துவிடாலும் பறந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை படித்து வைத்தான். பிறகு மருத்துவ இலைகளை படித்து பார்த்தான். அதுதான் மருந்து என்று ஆதி மனிதன் உணர்ந்தான். பிறகு அனைத்து நோய்களுக்கும் அதை பயன்படுத்தினான். மருந்துக்கலையை பெற்றான். இப்படிதான் நம் ஆதி மனிதன் ஒவ்வொன்றையும் கற்றான். பிறகு சில காலகட்டங்களில் இயற்கை நிலை மாறியது. நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை வெடிப்பு இப்படி காரணமாக இயற்கையின் காரணமாக பறவைகளும் விலங்குகளும் மனித இனமும் இடம்பெயர்ந்தன. இடம்பெயர்ந்தபின் அங்கு இருந்த ஆதி மனிதர்கள் வேறு உலகம், மனிதர்கள் வேறு உலகம் என்று பாதி பாதியாக பிரித்து சென்றனர். பிறகு அவர்களின் உணவிற்காகவும் கருத்துக்காகவும் அவர்கள் இந்த இடத்தை நோக்கியே வந்தனர். பிறகு அந்த உணவை தேடி அழைத்து சாப்பிட்டனர். ஆனால் அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர்கள் ஆதி மனிதனாக வரவில்லை. ஆதி மனிதனின் நிறம் கருப்பு. இப்பொழுது வரும் பொழுது நிறம் மாறுகிறது, கலாச்சார முறை மாறுகிறது, உலகின் முறை மாறுகிறது. உலகில் பல குணங்களை சாப்பிட்டார். அந்த காலத்தில் நம் உணவுகளை சாப்பிட்டார். இப்பொழுது பலவிதமான காப்பீட்டு ஐட்டங்களை சாப்பிட்டு நிறம் மாறி அனைத்து மாறி நம் ஆதி மனிதன் வருகின்றான். இப்படித்தான் நம் ஆதி மனிதனின் வாழ்க்கை இருந்தது. பிறகு அவ்வளவு வருகின்றார். அவ்வளவு பங்குக்கு அமிர்த மொழியாம்
என்ற தலைப்பில் அவையும் எழுதுகின்றார். ஆத்திச்சூடி எழுதுகின்றார். ஆத்திச்சூடே அரசியல விரும்பு ஆறுவது சிலம் ஈழ்வது கரவு ஈவது விழுக்கு உலகது விழுக்கு ஊக்கவது கழுவு எங்களுக்கு இவளே ஏற்பது நிகழ்ச்சி ஐயத்துக்கு ஒன் ஒப்புரவு அருகே ஓடுவது ஒருங்கே அத்தைய பேசு அத்தை சுருகிய என்று நம் அவ்வையார் ஆத்திச்சூடியை படைக்கின்றார். இப்படி அமிர்த மொழியாக ஆயுத மொழி என்று படைக்கின்றார். அதற்கு திருவள்ளுவரும் வருகின்றார். திருவள்ளுவரின் பங்கிற்கு அவர் கடவுள் இறுதியில் ஆயுத மொழியை பயன்படுத்தியது நம் திருவள்ளுவர் மட்டுமே. அவர் திருக்குறளை மூன்றாக பிரிக்கின்றார். அரண் பொருள் இன்பம் என்று மூன்றாக பிரிக்கின்றார். திருவள்ளுவர் திருக்குறள் 1333 குறள்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. அதிலிருந்து கடவுள் வாழ்க்கை முதல் உடல் உலகின் வரை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியுள்ளார். பின்பு ஆங்கிலேயர்கள் வருகின்றனர், சீனியர்கள் வருகின்றனர், டச்சுக்காரர்கள் வருகின்றனர், பிரெஞ்சுக்காரர்கள் வருகின்றனர். இப்பொழுது பார்ப்போம். Hi, which country you are and what is your name? I am Elsa. My country name is France. What is your name? Which country are you? I am Sukaria and my country name is British. Wow, what a beautiful place it is. Yeah, sure, very beautiful. Let's go. What is this big temple called? Temple name is Meenakshi Amman Temple. What? Meenakshi Amman temple? No. Okay, let's go. What is the temple name? The temple name is Tanjore Dik Pragadishwara Kovil. Oh, Tanjore Dik Pragadishwara Kovil? Yeah. Let's go to next place. இப்படி ஆங்கிலேயர்களின் பங்கிற்கு ஆங்கிலேயரும் தமது நாட்டிற்கு நிறைவேற்றி கற்றுக்கொண்டு சென்றனர். சுதந்திரம் அடைந்த பிறகு 2026 தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி காண்போம். சார்ட் பேப்பர் மட்டும் பிடிச்சிக்கடா. சார்ட் பேப்பர் ஒரு பிள்ளை சார்ட் பேப்பரை பிடிச்சிக்க. அந்த பிள்ளை கூட போய் ஸ்டூடெண்ட் 12th. இதுதான் நம் ஆதி மொழி. ஆதி காலத்து மனிதன் அக்கை வைத்து உருவாக்கினான், ஆமை வைத்து உருவாக்கினான், உயிரெழுத்துக்களை உருவாக்கினான். ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ என்று உயிரெழுத்துக்களை உருவாக்கினான். அதை எழுத்திற்காகவும் அச்சுக்காகவும் நம் ஆங்கிலேயர்கள் அதை மாற்றி விட்டனர். அப்பொழுது தமிழ் மொழியில் எழுத்த அளவற்றை, ஆனால் இப்பொழுது அச்சுக்காக நம் தமிழ் மொழியை 240 எழுத்தாக மாற்றிவிட்டனர். இனிமேலும் நம் தமிழ் மொழியை நன்றாக பயன்படுத்துவோம். இங்கே பாருங்க.